முன்னாள் அரசியல் பிரமுகர் ஒருவர் வழங்கிய வாக்குமூலத்தின் அடிப்படையில் ஒன்றன் பின் ஒன்றாக இப்போது ஒவ்வொரு நடிகர்களும் இந்த போதைப்பொருள் பாவனை தொடர்பான சிக்கலில் வழக்கில் மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த அரசியல் பிரமுகர் ஆரம்பத்தில் கை காட்டியது ஸ்ரீகாந்த் பக்கம்தான். ஸ்ரீகாந்த் கைது செய்யப்பட்ட பிறகு அவர் வழங்கிய வாக்குமூலத்தின் அடிப்படையில் இன்னும் ஒரு நடிகரும் சிக்கியிருக்கிறார். இன்னும் பல நடிகர்கள் இதிலே சம்பந்தப்பட்டிருக்க கூடும் என்ற அடிப்படையில் வாக்குமூலங்கள் பெறப்பட்டுக் கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. ஸ்ரீகாந்த் வழங்கிய வாக்குமூலத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டவர்தான் நடிகர் கிருஷ்ணா. அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட மருத்துவ பரிசோதனைகளின் அடிப்படையில் அவர் இந்த பழக்கத்துக்கு அடிமையாகவில்லை என்பது கண்டறியப்பட்டதாக ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. ஆனாலும் ஸ்ரீகாந்தோடு அவர் தொலைபேசி உரையாடலில் இருந்திருக்கிறார். அந்த தொலைபேசி உரையாடல்கள் எல்லாம் இப்போது மீட்கப்பட்டு ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அவருக்கு அந்த பழக்கம் இல்லாவிட்டாலும் கூட ஸ்ரீகாந்துக்கு அவர் இந்த போதைப் பொருளை வாங்கி கொடுத்திருக்க கூடும் என்ற அடிப்படையிலும் இப்போது விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. இன்னும் பல நடிகர்களும் இந்த வழக்கிலே சிக்குவதற்கு வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாகத்தான் செய்திகள் வந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் சில நடிகைகளும் இதிலே சம்பந்தப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இப்போது கிருஷ்ணாவினுடைய வீட்டிலே சோதனை மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அவருக்கு இரைப்பையிலே ஒரு சின்ன பிரச்சனை இருப்பதாகவும் அதற்காக அவர் எடுத்துக் கொள்ளுகின்ற மருந்துகள் தொடர்பாகவும் இப்போது ஆய்வுகள் மேற்கொள்ளப்படுவதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது.